இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சோதனைகள் இவைகள் மத்தியிலே ஒருவன் செல்லும் பொழுது எவைகளை மனதில் வைத்து கொண்டால் அவன் அதை மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து உங்களோடு கூட 4 குறிப்புகளை நான் பேசும்படியாக ஏவப்படுகிறேன். இவைகளை தேவன் என்னுடைய வியாதியின் படுக்கையின் நாட்களிலே எனக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 5 வருஷத்தில் கற்றுக் கொடுத்ததை நான் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆகவே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். யாரெல்லாம் இந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்களோ அவைகளுக்கு நான் சொல்ல போகிற இந்த குறிப்புகள் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்படுகிறோம், மனம் திரும்புகிறோம், கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கிறோம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சோதனைகள் வருகின்றன, பாடுகள் வருகின்றன. ஆமென். நாம் செய்யாததை செய்தாய் என்றும் நீ செய்ததை இல்லை என்றும் ஆமென் நம்மை பழித்து கூறுகிறவர்கள், நம்மை உதாசீனம் பண்ணுகிறவர்கள், நம்மை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறவர்கள், ஆமென் இப்படிப்பட்ட நிந்தைகளும் அவமானங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது ஏன் ஆண்டவர் இந்த எல்லாம் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தரை தேடுகிறேன், கர்த்தருக்கு இயன்றதை நான் கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன் என்றதான இந்த கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. எனக்கு ஏன் இது நடக்க வேண்டும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இவைகளை மேற்கொள்வது என்று பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பாதையின் வழியாக செல்கிற நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சை செய்யும்படியாக இவைகளை அனுமதிக்கிறார். கைவைத்தோட அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. முதலாவது நாம் மனதில் வைக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், என்னுடைய விசுவாசத்தை பரீட்சை செய்யும்படியாக தேவன் இவைகளை என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறான் என்றால், ஒரு குறிப்பிட்ட சபை மக்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சிதறப்பட்ட விசுவாசிகளுக்கு அவன் இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். இதனுடைய பின்னணியம் என்னவென்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரோ மன்னன் காலத்தில் ஒரு பெரிய உபத்திரவம் சபைக்கு ஏற்பட்டது. கிபி 64. அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் உபத்திரவத்தினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். உபத்திரம் ஏன் வந்தது? தன்னுடைய மனைவிக்கு ஒரு அரண்மனை கட்டுவதற்காக ரோமாபுரி ஒரு பகுதியை தீ வைத்து விட்டு அவன் அந்த குற்றச்சாட்டை யார் மீது சுமத்தினான் என்று சொன்னால், விசுவாசிகள் மீது, கிறிஸ்தவர்கள் மீது அவன் சுமத்தினான். எனவே ராஜாங்க ரீதியிலான ஒரு உபத்திரவம் ஏற்பட ஆரம்பித்தது. அநேக இரத்த சாட்சியாக மரித்தார்கள், சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார்கள். அவர்கள் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக மரித்தார்கள், தலை வெட்டப்பட்டு மரித்தார்கள். இந்த உபத்திரவ நாட்களில் தான் இந்த நிருபத்தை எழுதிவிட்டு பேதுருவும் இந்த நேரோ மன்னன் காலத்தில் இரத்த சாட்சியாக தலைகளாக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவன் மரித்தான். ஸ்தோத்திரம். இதே நாட்களில் தான் பவுலும் அவன் தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு தலை வெட்டப்பட்டு அவன் மரித்தான். இரவு நேரங்களிலே கிறிஸ்தவர்களை மரத்திலே கட்டி வைத்து உயிரோடு கூட எரித்து அந்த வெளிச்சத்தில் யார் நடந்து போவார் என்று சொன்னால், இந்த நேரோ மன்னன் அவன் தன்னுடைய ரதத்திலே அவன் நடந்து போவான். அவ்வளவு பயங்கரமான உபத்திரவத்தில் இருந்த இந்த சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய விசுவாசத்தை தைரியப்படுத்தி அவன் இந்த நிருபத்தை எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் என்று சொன்னால், அழிந்து போகிற
பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல உன் விசுவாசத்திற்கும் என்ன உண்டு என்றால் பரீட்சை உண்டு. பிரைஸ் தி லார்ட். கைவிட்டு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். நாம் அணிந்திருக்கிற அணிகலன்களை காட்டிலும் விலையேறப்பெற்ற உலோகங்களை காட்டிலும் எது விலையேறப்பெற்றது என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் விலையேறப்பெற்றது. கைவிட்டு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆண்டவரில் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் விலையேறப்பெற்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு என்ன உண்டு என்றால் அது பரீட்சை உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அங்கே பேதுரு எழுதுகிறான், அந்த பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல உடைய விசுவாசம் என்ன செய்யப்படும் என்றால் சோதிக்கப்படும். ஆமென். தங்க நம்ம எடுக்கிறப்ப தங்க சுரங்கத்துல தோன்றப்ப வளையலா வர்றதில்ல, அப்படிதானா? மூக்குத்தியா வர்றதில்ல, பிரேஸ்லெட்டா வர்றதில்ல, நெக்லஸா வர்றதில்ல, கம்மலா வருகிறதில்ல. அந்த தந்த தாதுக்கள் அவர்கள் எங்கிருந்து வந்த பூமியில் இருந்து பலவிதமான அசுத்தங்களோடு கூட பலவிதமான பொருட்களோடு கூட மண்ணோடு கூட அது வருகிறது. அவை என்ன செய்கிறார்கள்? அதை எடுத்து அதை சுத்திகரித்து ஆமென் அதை தங்க கட்டியாக அதை மாற்றுகிறார்கள். அந்த தங்க தாதுக்கள், அந்த தங்கம் பலவித நிலைகளுக்குள்ளாக அது போகிறது, அக்னிக்குள்ளாக போகிறது. அதை அந்த தங்க கட்டியை ஆமென் எடுத்து அவன் லலிதா ஜுவல்லர்ஸ்ல கொண்டு கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து மேரி அம்மா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, நெக்லஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா ஆர்டர் கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த கொல்லன் என்ன செய்கிறான் என்றால் அந்த தங்க கட்டியை எடுத்து அவன் மறுபடியும் அதை உலையிலே வைக்கிறான். உலையிலே வைத்தது அந்த தங்கத்துக்கு இஷ்டம் இல்லை. நான் இப்பொழுது பாடுபட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாயா என்று சொன்னால் அந்த கொல்லனுக்கு மனதிலே ஒரு திட்டம் உண்டு. கைவதோடு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அந்த திட்டத்தின்படி ஆமென் அவன் அந்த நெக்லஸை உருவாக்குகிறான். எத்தனை வளைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எத்தனை கல் அதிலே பதிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை வளைக்கிறான், அதை அடிக்கிறான், அந்த கல்லை பதிக்கிறான். அது எல்லா விதமான காரியத்திற்குள்ளாக அந்த நெக்லஸை, அந்த தங்கத்தை உருவாக்குகிறான். அது முடிவிலே அது ஒரு அருமையான நகையாக அது வெளிவருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு இஷ்டமில்லை என்று சொன்னாலும் அந்த பாதைகள் வேதனையாக இருந்தாலும், அந்த பாதைகள் கஷ்டங்களாக இருந்தாலும், அந்த பாதை தான் விரும்பாததாக இருந்தாலும், அந்த பாதை துக்கமாக இருந்தாலும் அது என்ன என்றால் அந்த முடிவு என்ன? அது பிரகாசம் என்பதை நான் மறந்து போக கூடாது. கைவதோடு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் யோபு சொன்னான், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன் என்று சொன்னான் என்றால் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அவன் சொன்னான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சைக்காக ஆமென் தேவன் இவைகளை என்ன செய்கிறார் என்றால் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவன் அவன் கோயம்புத்தூரிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அடுத்த மகளும் அவள் மருமகனும் கரூரிலே ஊழியம் செய்கிறார்கள். 3வது மகள் பிஏ படித்து வீட்டில் இருக்கிறாள். அடுத்த பையனும் அவன் பிசிஏ படித்துக் கொண்டிருக்கிறான். முதல் பையன் பிறந்த உடனே அவங்க பெரியம்மா கொண்டாந்து ஒரு மோதிரம் போட்டாங்க. அப்பொழுது அந்த மோதிரம் போட்டுட்டு அவங்க போனாங்க. நாங்க எடுத்துட்டோம். நாங்க போட விரும்பல, போடவும் கூடாது என்றால் ஆகவே அதை எடுத்து உள்ள வச்சாச்சு. 6 மணி நாட்களிலே ஊழியத்தில் பலவிதமான சோதனைகள், பசி, பட்டினி, பொருளை வித்து ஃபீஸ் கட்டி இருக்கிறோம், பொருளை வித்து சாப்பிட்டு இருக்கிறோம். என் கூட வேலை செய்வதெல்லாம் அமெரிக்க தேசத்திற்கு போய் வந்தவர்கள் தான். ஆனால் யாரிடத்திலும் ஆமென் கரம் நீட்டி கை நீட்டி கடன் வாங்கினது கிடையாது. கடன் வாங்கி கறி சாப்பிட்டது கிடையாது. கடன் வாங்கி உடுத்தினது கிடையாது. கடன் வாங்கி கிறிஸ்துமஸ் கொண்டாடினது கிடையாது. கர்த்தர் எந்த நிலைமையில் வைத்தாரோ அதுவரைக்கு சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கைவதோடு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுவரை எந்த மனிதனுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஒரு முறை மிக பட்டினியான ஒரு நேரம், எதை விற்கலாம், சாப்பிடணுமே, பசியா இருக்கிறதே, என்ன செய்வது என்று யோசித்த பொழுது சிறு பிள்ளை கையில போட்ட மோதிரம் ஞாபகத்திற்கு வந்தது. அது என்ன, 1/2 கிலோவா இருக்க போது, 1/4 கிலோ இருக்க போதா, ஊதுனா பறந்துரும். அது சின்ன மோதிரம் தான். அதை எடுத்து மதுரை நகைக்கடை வீதிக்கு போனேன். மதுரை நகைக்கடை வீதி போன உடனே ஒரு நகைக்கடைக்குள்ள நுழைஞ்சேன். நுழைந்த உடனே அதை கொடுத்தேன். கொடுத்த உடனே ஏற இறங்க பார்த்தேன். என்னடா இம்மா துண்டு மோதிரத்தை கொண்டு வந்திருக்கிறானே, இதை வச்சு என்ன செய்ய போறேன், என்ன சார் வேணும்னு சொன்னா, இதை எடுத்துட்டு காசு கொடுப்பான்னு சொன்னேன். அது வாங்கின உடனே என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு தங்கம் வித்து வாங்கி பழக்கம் கிடையாது. ஆகவே வாங்கின உடனே உரசி பார்த்தான். என்ன செய்யறான்? அது உரசுறான். அப்படின்னா ஏன் உரசுறான்? இது ஒரிஜினல். எனக்கு தெரியாதனால ஏன் உரசுறேன்னு கேட்டேன். அவன் சரியா ஒரிஜினல் உரசுனா தான் தெரியும் சார், இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான். ஆமென். அது உரசி பார்த்து ஒரிஜினல் சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்தா அன்றைக்கு சாப்பிட்டோம். அதே போல நல்ல கவனிங்கள், கர்த்தரும் உன்னை பலவிதமான சோதனை வழியாக உரசுவார். ஆமென். அல்லேலூயா. நீ உரசுனாதான் தெரியும் நீ ஒரிஜினலா நீ டூப்ளிகேட்டா. ஆமென். ஸ்தோத்திரம். இது கல்யாணி கவரிங்கா, இது ரோல்டு
கோல்டாங்கிறது எப்ப தெரியும் சொன்னா உரசுனாதான் தெரியும். அவர் எவரையும் வச்சு உரசுவார். பக்கத்து விட்டு பரமசிவத்தை வச்சு உரசுவார், ஏத்து விட்டு ஏகாம்பரத்தை வச்சு உரசுவார், கூட வேலை செய்யற குத்தாலிங்கத்தை வச்சு ஒன்னு உரசுவார். ஆமென். உன் பிரின்சிபலை வச்சு உரசுவார், உன் ஹெட் மாஸ்டர் வச்சு உரசுவார், உன் மேனேஜரை வச்சு ஒன்னு உரசுவார், ஏன் உன் மாமியாரை வச்சும் உன்னை உரசுவார். ஆமென். எவரையும் வச்சு கர்த்தர் உரசுவார். அந்த உரசலின் பாதையில் போகும் பொழுதுதான் நீ எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவள், உன்னுடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது, அது உறுதியான விசுவாசமா, நிலையான விசுவாசமா. ஆமென். ஸ்தோத்திரம். அது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விடாப்பிடியா பிடிக்கிற விசுவாசமா என்பதை அந்த சூழ்நிலை தான் தேவன் அறிவார். கைவத்தை அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. அதற்கு தான் இந்த பாடுகள். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சோதனையின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறாய். மறந்து விடாதே, அந்த பாதைகள் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை உயர்த்துவதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த பாடுகள் உன்னை ஒழிப்பதற்கல்ல, நிர்மூலமாக்குவதற்கல்ல, உன்னை பிரகாசிக்க செய்வதற்கு. ஹalleluya. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன்னை இந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் ரட்சித்திருக்கலாம், ஒரு பேர் கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து ரட்சித்திருக்கலாம், நீ ஒரு குடும்பத்திலே தனிப்பட்ட மனிதனாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உன் குடும்பம் மட்டும் கர்த்தரை பின்பற்றி இருக்கலாம். ஆமென். உன் பாதையிலே நீ அனுபவிக்கிற இந்த வேதனைகள், இந்த கஷ்டங்கள் எனக்கு ஏன் இவைகள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னை அழிப்பதற்கல்ல, ஆண்டவர் தரிசனம் கொடுத்து உன்னை அழைத்தது ஆமென் உன்னை ஒழிப்பதற்கு அல்ல. அப்படியானால் அவர் உனக்கு தரிசனம் ஆகியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உன்னை ரட்சித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, உன்னோடு பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, உன்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ அப்படியே உன்னை விட்டுவிட்டால் அப்படியே நீயும் நானும் அழிந்திருப்போம். பின்ன ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ஆமென், நம்மை உருக்கி நம்மை உருவாக்கி இன்னும் மகிமை அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய அநாதி திட்டமாக இருக்கிறது. ஓ ஹalleluya. ஆகவே விசுவாசத்தின் பரீட்சையில் போய் கொண்டிருக்கிற நீ, ஆமென், இந்த பாடுகளை நினைத்து சோர்ந்து போகாதே. ஆமென். இதற்குள் அனுமதித்தவர் அதை தாண்டி செல்லவும் வேண்டிய கிருபையும் பலனையும் நிச்சயமாக உனக்கு தருவேன் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கரங்களை தட்டி ஓ glory to God. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் யோபுவை இந்த பரீட்சைக்குள்ளாக அனுமதித்தார். யோபு யார்? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. அவனுக்கு தான் பரீட்சை வந்தது. பிரைஸ் தி லார்ட். அவனை போல ஒருவனும் கிடையாது. தேவனை சாட்சி கொடுத்தார். ஐயா, அப்படிப்பட்ட மனிதனுக்கும் என்ன வந்தது என்று சொன்னால், பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தன்னுடைய மிருக ஜீவன்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்தான். யோபுடைய உபத்திரவத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சரீரத்திற்கு வெளியே, இன்னொன்று சரீரத்திற்கு உள்ளே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரீரத்திற்கு வெளியே தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மிருக ஜீவன்கள், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே அவன் இழந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொன்னது என்னவென்றால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிள்ளைகள் தேவனால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கொடுக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் அனுமதித்தார். ஆமென். அவைகள் மரித்து போயின, எல்லாவற்றையும் இழந்தான். வேதம் சொல்லுகிறது, யோபு எல்லாவற்றிலும் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. ஆமென். அவன் முறுமுறுக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அதோடு கூட முடியவில்லை. அவன் சாத்தான் மறுபடியும் வருகிறான். ஸ்தோத்திரம். அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஜீவனுக்கு ஈடாக மனிதன் எதையும் கொடுப்பான், அவனுடைய சரீரத்தை தொட்டு பாரும் என்று சொல்லப்பட்ட பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் கொடிய பருக்களால் அவன் வாதிக்கப்பட்டான். ஆமென். அவனுடைய சொல்கிறான், என் மாமிசம் அடைப்பற்றின புழுக்களால் நிறைந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், உன் கையில புண்ணு வந்து அழுகி அதுல புழு வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ, அதே போல அவனுடைய சரீரம் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். அவை எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு பொறுமையாய் இருந்தான். அவன் தன் விசுவாசத்தை காத்துக் கொண்டான். அவன் அறிக்கை என்ன தெரியுமா? என் மாமிசம், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. கைவைத்தோட சொல்லலாமா? ஓ glory to God. என் மீட்பரை உயிரோடு பார்ப்பேன் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஐயா, ஓ glory to God. அது மட்டுமல்ல, அவன் இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போகிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிடத்தில் எப்படி இருப்பேன்?
நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான் ஐயா. அதுதான் விசுவாசம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் பரீட்சை ஒரு முடிவுக்கு வந்தது. கைவைத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தின் பரீட்சையும் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ படுகிற வேதனை, நீ படுகிற நிந்தைகள், நீ படுகிற அவமானங்கள், ஆமென், துக்கங்கள், இழப்புகள், ஆமென், பலவீனங்கள், இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்குகிறார். கைவைத்தோட சொல்லலாமா? ஓ glory to God. அந்த ஆண்டவர் மாறாதவர். அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னை சோதனைக்குள் அனுமதித்தவர் வெளியே கொண்டு வருவதற்கும் உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார். கைவைத்தோட சொல்லலாமா? ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு ஆராதனை குறித்த பரீட்சை வந்தது. ஆமென். நடந்தது என்ன? அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் பழிந்து கொள்வது இல்லை. ஆமென் என்று தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். நடந்தது என்ன? தீச்சூளை 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. உள்ளே தூக்கி போட்டார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். மனிதன் கட்டின கட்டு மட்டும்தான் அந்த அக்னியிலே உடைக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. கைவைத்தோட சொல்லலாமா? ஆமென். அவருடைய சரீரத்திலோ அவருடைய ஆமென் வஸ்திரத்திலோ எந்த பாதிப்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக ஆமென், தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், அதாவது தேவன் உனக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன்னை உபத்திரவத்திலே தள்ளிவிட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்க்கும் தெய்வம் இயேசுநாதர் அல்ல. ஆமென். உன்னை உபத்திரவத்திலே உன்னோடு கூட இருக்கிற தெய்வன் தான் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த காலை நேரத்திலே தெரிந்து கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் எனக்கு வந்தது. யோபு வாழ்ந்த காலங்கள் ஆபிரகாமிற்கு முந்தின காலங்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே சபை இல்லை. அந்த நாட்களிலே கேர்சல் கிடையாது. அந்த நாட்களிலே அப்படிதானா எந்த விதம் பைபிள் கிடையாது. அந்த நாட்களிலே பரிசுத்தாவினுடைய கிரியை இப்பொழுது இருந்தது போல ஒன்றும் கிடையாது. அந்த நாட்களிலே டிவி புரோகிராம் கிடையாது. அந்த நாட்களிலே பைபிள் ஸ்டடி கிடையாது. அந்த நாட்களிலே எந்த சபையோ எந்த நிகழ்ச்சிகளோ ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லாது இருந்த நாட்களிலே யோபு தன் விசுவாசத்தை காத்துக் கொண்டது உண்மையானால் உனக்காக ஜெபிக்க கர்த்தர் ஒரு போதகரை தந்திருக்கிறார். உனக்காக ஜெபிக்க ஒரு சபையை தந்திருக்கிறார். உனக்காக ஜெபிக்க ஒரு குழுவை தந்திருக்கிறார். உனக்காக ஜெபிக்க ஆமென் அநேக நண்பர்களை தந்திருக்கிறார். உன் கையிலே வேதாகமத்தை தந்திருக்கிறார். உன்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இவைகள் மத்தியிலே ஒரு காலமும் சோர்ந்து போகாதே. பாடுகளுக்குள்ளாக போகிற கர்த்தருடைய பிள்ளையை நீ சொல், என்ன வந்தாலும் என் ஆண்டவரை நான் விட மாட்டேன். என் வேதத்தை விட மாட்டேன். ஜெபத்தை விட மாட்டேன். ஊழியத்தை விட மாட்டேன். வைராக்கியத்தை விட மாட்டேன். ஆராதனையை விட மாட்டேன். சபை கூடுதலை விட்டு விட மாட்டேன். அவன் பரிசுத்தத்தை விட மாட்டேன். என்ன வந்தாலும் இறுதி மூச்சு வரை என் தேவனுக்காக வாழ்வேன் என்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக வருவதாக. தெய்வத்தோட சொல்லலாமா? ஸ்தோத்திரம். 1998ஆம் ஆண்டு நான் கீழ்கட்டளை ஊழியத்தை முடித்து ட்ரெயின்ல நான் போகினேன். சற்று பலவீனத்தோடு தான் வந்தேன். ஆனால் மதுரையிலே ட்ரெயினை விட்டு இறங்கும் பொழுது என்னாலே நடக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம். என்னை வீல் சேர்ல வைத்துதான் கொண்டு படுக்கையிலே போட்டார்கள். அப்படி போட்டவர்கள் தான் மரக்கட்டை போல என் சரீரம் மாறினது. ரொமாட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் என்ற ஒரு பயங்கரமான நோய் என்னை தாக்க ஆரம்பித்தது. அதற்கு இதுவரை உலகத்திலே மருந்து கிடையாது. கேன்சர் வியாதியை போல இதற்கும் மருந்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நோய் என் சரீரத்தை தாக்க ஆரம்பித்தது. ஒன்றும் செயலற்றவனாக என்னுடைய நடவடிக்கை எல்லாம் ஒரு அறைக்குள்ளாக வந்துவிட்டது. மனைவி தூக்கி திருப்ப வேண்டும், இப்படி திருப்ப வேண்டும், தூக்கி உட்கார வைக்க வேண்டும், ஊட்டி விட வேண்டும். எல்லாம் ஒரு ஆள் உதவி என்று ஒன்றுமே என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆமென், ஆண்டவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வேதனை என்னாலே சகிக்க முடியவில்லை. நான் போதுமான அளவுக்கு நான் ஊழியம் செய்து விட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் முன்பதாக சில சுவிசேஷரோடு இருந்த ஊழியத்தை செய்தேன். அப்ப வேதாகம கல்லூரிக்கு நான் சென்றேன். அதுக்கப்புறம் ஐயனாபுரத்தில் இப்பொழுது இருக்கிற சபையை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு பின்னால சாது பென்னி வந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது பாஸ்டர் சாந்தராஜ் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் நான் வேதாகம கல்லூரிக்கு நான் சென்றேன். ஆகவே நான் சென்னையிலே ஊழியத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் மாற்றலாகி என்னை வேதாகம கல்லூரிக்கு என்னை கொண்டு போனார்கள். 22 ஆண்டுகளுக்கு நான் போதித்தேன். 1998 வரை 22 ஆண்டுகள் அங்கே நான் டீச் பண்ணினேன்.
திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டீச் பண்ணிவிட்டு வெள்ளி சனி ஞாயிறிலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் எனக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். இந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு ஓடி ஆண்டவருடைய ஊழியத்தை வேகமாக சுறுசுறுப்பாக என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய பலனை கொண்டு நான் செய்து வந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதி படுக்கையில படுத்த பிற்பாடு கர்த்தரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, I have done enough. நான் போதுமான ஊழியத்தை செய்து விட்டேன் ஆண்டவரே. Take me Lord to your presence. என்னை உம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டு ராஜா. நான் ஊழியம் செய்தது போதும். என்னுடைய மனசாட்சி பிரகாரம் உம்முடைய ஊழியத்தை நான் திருப்தியாக செய்து விட்டேன். ஆகவே இந்த எபனேசரை நீர் எடுத்துக்கொண்டால் 1000 எபனேசரை எழுப்ப உம்மாலே ஆகும் ஆண்டவரே. ஆகவே என்னை விட்டுவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட நான் ஜெபம் பண்ணினேன். ஒரு பதிலும் கிடையாது. ஆமென், ஒரு வார்த்தையும் கிடையாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் மனைவியும் ஜெபம் பண்ணினாள். ஆண்டவரே, அவர் 4 வாலிப பிள்ளைகள், அவருடைய எதிர்காலம், அவருடைய படிப்பு, அவருடைய திருமணம், அவர் மரித்து போய், ஆமென், நான் அந்த பிள்ளைகளை வைத்தால் நீர் என்னை நடத்துவீர் என்ற விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது மேன்மையாக இராதே. என் ஜீவனை நீர் எடுத்துக்கொண்டு என் கணவனுக்கு நீர் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று அவளும் கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணினாள். என் மூத்த 2 பிள்ளைகளும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே, எங்கள் தகப்பனாருக்கு நீர் ஆண்டவரே நீர் ஜீவனை தர வேண்டும் என்று சொல்லி என் மூத்த 2 பிள்ளைகளும் கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்ததை என் கண்கள் கண்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பிழைப்பேன் எழும்புவேன் நம்பிக்கை இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த நாளில் தான் தேவன் எனக்காக ஜெபிக்க ஆட்களை எழுப்பினார். ஸ்தோத்திரம். அவர்கள் யார்? நான் பார்த்தது கிடையாது. அவர்கள் என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. நான் அவர் வீட்டுக்கு போனது கிடையாது. விஜய் கோபால் என்ற ஒருவர் உண்டு, மதுரையிலே கூடல் நகரில் இருக்கிறார். அவரை கர்த்தர் ராத்திரி தட்டி எழுப்பினார். அவர் சொன்னார், என்னுடைய ஊழியக்காரன் அவன் சரீரத்தில் மிகுந்த வேதனையோடு இருக்கிறான், நீ எழுப்பி அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவரிடத்தில் சொன்னார். அவர் யோசித்து விட்டு படுத்து விட்டார். மறுபடியும் 2ஆம் முறை கர்த்தர் அவரை எழுப்பினார். எழும்பி ஜெபம் பண்ணு என்று சொன்ன உடனே அவர் எழும்பி விடிய மட்டும் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி விட்டு காலையிலே, ஆமென், அவருடைய மனைவியும் என் வீட்டை தேடி வந்து அவை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி விட்டு சென்றார்கள். ஆமென். அது மட்டுமல்ல, விழுப்புரத்திலே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் அசெம்பிளி சபையை சேர்ந்தவர் அல்ல. அவருக்கு கர்த்தர் ஒரு 2 மணி இருக்கும் இரவு நேரத்தில் எழுப்பி என் பெயரை சொல்லி அவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத்திரம், என்னுடைய ஊழியக்காரன், அவன் சரீரத்தில் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறான். அவன் உபத்திரவத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறான். இது அவனுக்கு மரண படுக்கை அல்ல. அவரை நான் உருவாக்கி 3வது நிலை ஊழியத்திற்கு கொண்டு போகிறேன் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். அவர் எழுப்பி உட்கார்ந்து விடிய மட்டும் அதிகாலை மட்டும் ஜெபம் பண்ணி விட்டு காலையிலே அவர் விசாரித்து பார்த்தார். ஒன்றும் அவருக்கு பிடிபடவில்லை. அவருடைய அண்ணன் அசெம்பிளியாக ஊழியம் செய்கிறார். அவருக்கு போன் பண்ணி, மதுரையிலே இப்படி பெயர் உள்ள ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாராமே, அவர் மிகுந்த மரண படுக்கையில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சொன்னார், அவர் மரிப்பதில்லை, கர்த்தர் அவரை உருவாக்கி படமிட்டு இன்னும் ஊழியத்திற்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உனக்கு தெரியுமா என்று சொன்னபோது அவர் சொன்னார், வேதாகம கல்லூரியில் எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்தவர். ஆமென். அவர் மிகுந்த மரண படுக்கையில் இருக்கிறார். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், அவர் சொன்ன உடனே அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், அவர் மரிப்பதில்லை, கர்த்தர் அவரை எழுப்ப போகிறார். நான் அவரை பார்த்தது கிடையாது. அவர் என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. நான் வீட்டுக்கு போனது கிடையாது. அவர் ஊழியத்தின் நிமித்தம் அவர் பாளையங்கோட்டை போகிற வழியிலே என்னை பார்த்து விட்டு ஜெபித்து விட்டு சென்றார். ஆமென். கரிஸ்மேட்டிக் மூவ்மென்ட் மதுரையில் இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவர்கள் சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். நான் வீல் சேர்ல உட்கார்ந்து இருப்பது போல தரிசனம். எனக்கு படுக்கை புண், பெட் சோர் வந்துவிடும் என்பதற்காக என்னை அவர்கள் நாற்காலிலே ஒரு வீல் சேர்ல தூக்கி வைத்திருப்பார்கள். அந்த சில நேரங்களிலே தூக்கி உட்கார வைத்து கொஞ்ச நேரம் வைத்து அதுக்கப்புறம் என்னை படுக்கையில போடுவார்கள். அந்த தரிசனத்தை கர்த்தர் அவருக்கு காட்டி இருக்கிறார். ஆண்டவர் காட்டி சொன்னாராம், இந்த தேவ மனுஷனுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னார். அவர் ஜெபம் பண்ணி விட்டார். உடனடியாக பெயரை சொல்லி கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். அவர் அடுத்த நாள் என்னுடைய விலாசத்தை தேடி, ஆமென், அவர் வந்தார். வந்த பொழுது நான் அந்த ஹால்ல என்ன வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். உள்ளே நுழைந்தவர் என்னை பார்த்துவிட்டு அவர் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் இவர் அழுகிறார்? அப்படி என் மனைவி சொன்ன, உள்ள வாங்க பிரதர் என்று சொன்ன பிற்பாடு அவர் கொண்டே ஜெபம் பண்ணி விட்டு சொன்னார், நேற்று நான் எந்த தரிசனத்தில் உங்களை பார்த்தேனோ, எப்படி பார்த்தேனோ அதே நிலைமையிலே நான் உங்களை பார்க்கிறேன். ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்னதை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை ஒரு புதிய ஊழியத்திற்குள்ளாக கொண்டு போக போகிறார். கைவித்தோட அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி 1 2 3 பேர் இடத்துல 5 6 பேர் இடத்துல கர்த்தர் என் பெயரை சொல்லி ஜெபிக்க வைத்தார். ஓ, எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், ஆமென், கர்த்தர் நம்மை அழிப்பது தேவ சுத்தம் அல்ல, நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கைவித்தோட அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். உன்னை உபத்திரவத்தில் தள்ளிவிட்டு வெளியேறிட்டு வேடிக்கை பார்க்கும் தெய்வம் அல்ல, உனக்காக பரிந்து பேச அவர் ஆட்களை எழுப்புகிறார்.
இருக்கிறார். அவரும் நாம் வேண்டிக் கொள்வது என்று அறியாதிருக்கிறபடினாலே நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கைவத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்படி நாட்கள் கடந்தது. அந்த 4வது வருட முடிந்து 5வது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது ஆமென், என் சரீரத்துள்ள அகோர வலியை தேவன் எடுத்து போட ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். இதற்கு இடையிலே ஆமென், பால் தங்கையா டட்லி தங்கையா அந்த 2 ஊழியக்காரர்களும் அந்த 2 போதகர்களும் என்னை பெங்களூருக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே ஒரு வைத்தியர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே கொண்டு போய் அவர் சில நாட்கள் வைத்து என்னை அங்கிருந்து அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் அது ஒரு கைப்பக்குவமான மருந்து ஒரு டாக்டர் மூலம் அனுப்புவார்கள். அதுக்கு ஏகப்பட்ட பத்தியம், நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, உப்பை குறைக்கணும், இப்படி பல பத்தியத்தில் என் சரீரம் எல்லாம் உருக்குலைந்து போனது. என்னை பார்ப்பவர்களுக்கு அது நான் ஒரு அருவருப்பான நிலைமையில் இருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். விருதுநகர் ஒரு பையன் பைபிள் காலேஜில் படித்தான். அப்பொழுது அவன் வாலிப பையன் என்னை பார்த்த உடனே உள்ளே வருவதற்கே அவன் பயந்தான். பார்ப்பதற்கு அவ்வளவு பயங்கரமான நிலைமையில் காணப்பட்டேன். முடி வளர்ந்து, நகம் வளர்ந்து, உருக்குலைந்து, அப்படிப்பட்ட அருவருப்பான தோற்றத்தோடு கூட காணப்பட்டேன். அங்கே மறுபடியும் பாஸ்டர் பால் தையா வந்து பார்த்தவர், அங்கிள் இது உங்களுக்கு வேண்டாம், ஆமென், இந்த மருந்து மாத்திரை எல்லாம் உங்களை அதிகமாக உருக்கி விட்டது, இதை தூரத்துக்கு போடுங்கள், ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், அசெம்பிளிஸ் ஆஃப் சபை மக்கள் அனைத்தும் ஜெபம் பண்ணினார்கள். ஊழியர்கள் அனைவரும் ஜெபம் பண்ணினார்கள். பாஸ்டர் டல்லி தங்கையா ஆமென், அவருடைய சபை மக்கள் முக்கியமான நபர்கள் 4 இரவுகள் எனக்காக என் படுக்கை சுற்றி உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார்கள். அசெம்பிளிஸ் ஊழியக்காரர்கள் வந்து உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கைவதோட அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆகால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 4வது வருஷம் முடிவிலே என் சரீரத்திலிருந்து அகோர வலியை கர்த்தர் எடுத்து போட ஆரம்பித்தார். அகோர வலி குறைய ஆரம்பித்தது. அப்படி நான் சொன்னேன், என்னை எப்படியாவது சர்ச்சுக்கு கொண்டு செல்லுங்க என்று சொன்னேன். என்னை என்ன செய்வார்கள், நாற்காலி தூக்கி வைத்து அப்படியே ரோட்டு கொண்டு வந்து ஒரு ஆட்டோல உட்கார வைத்து ஃபர்ஸ்ட் அசெம்பிளி ஆஃப் காட் சபைக்கு என்னை கொண்டு போனார்கள். அங்கே தூக்கி வைத்து அப்படி சில மாதங்கள் ஆராதித்தேன். மெதுவாக கட்டளை பிடித்து நடக்க ஆரம்பித்தேன். ஆமென். பிசியோதெரபி எக்சர்சைஸ் செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தர் ஏழுமே நடக்க என்னுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் இம்மட்டும் என்னை பலப்படுத்தி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த அளவில் செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இது எனக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சை. ஆமென், ஸ்தோத்திரம். அதிலே வெளிவர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீ முதலாவது மனதில் வைக்க வேண்டிய சத்தியம் என்ன? என்னுடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நீ மனதில் வைக்க வேண்டிய சத்தியம் என்ன? குறித்துக் கொள்ளுங்கள். என் வாழ்வில் அவர் எதையும் செய்ய முடியும், நான் ஒருபோதும் அவரை கேள்வி கேட்க முடியாது. ஆமென். The second principle you have to do, keep in your mind is whatever he wants to do in my life, he can do it, he will do it, but I cannot question him. நான் அவரை கேள்வி கேட்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஆதாரமாக வாசிகள் யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். வாசிமா. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தானியேல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் கிடையாது. கைவதோராலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் பறித்து கொண்டு போகிறார். யோபு சொல்லுகிறான், அவன் பறித்து கொண்டு போகிறார். என்னுடைய பிள்ளைகளை பறித்தார், என்னுடைய மிருக ஜீவன்களை பறித்தார், என் சுகம் பறிக்கப்பட்டது. அவரை மறிப்பவன் யார்? என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் ஒருவனும் கிடையாது. அவர் பூமியின் குடிகளை தம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். அவர் கையை தடுத்து ஏன் இதை செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒரு பய கிடையாது. கைவத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறார் அதை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. அதனால்தான் யோபு 42 அவன் சொல்லுகிறான், இந்த அனுபவங்களை தாண்டி வந்தவுடனே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால்,
தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆமென். நீ செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைபடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நாம் இந்த உலகத்தில் பிறந்த உடனே நம்மை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. என்னை குறித்து இருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. தம்பி ரூஃபஸை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன்படியாகவே நம்மை நடத்துகிறார். கைவத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே ஏசாயா சொல்லுகிறான் 64:8 பிதாவே நீர் எங்களுடைய குயவன், நாங்கள் யார் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால் களிமண். we are just like a clay in the potter's hand. அந்த குயவனுடைய கையிலே நாம் ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். களிமண்ணுக்கு பேச்சு கிடையாது, அப்படிதானா? மூச்சு கிடையாது. களிமண்ணுக்கு பேச்சு உரிமையும் கிடையாது. ரோட்ல போட்டா கிடக்கும், ஓட்ல போட்டா கிடக்கும், மிதிச்சா வாங்கிக்கிடும், துப்புனா வாங்கிக்கிடும். அது எந்த லெவல்லையும் வளைக்கலாம், எப்படி வளைக்கலாம், அதற்கு எதுவுமே அது பேசாது. பேசவும் முடியாது, பேசவும் கூடாது, பேசவும் முடியாது. ஆமென். அங்கே ஏசாயா சொல்கிறான் நீர் எங்களுடைய குயவன், நாங்கள் களிமண். ஆமென். அந்த குயவன் உன்னை கருவாட்டு சட்டியால் செய்ய நினைச்சா நீ கருவாட்டு சட்டி தான். ஆமென். உன்னை மீன் கழுவுற சட்டியால் செய்ய நினைச்சா நீ மீன் கழுவுற சட்டி தான். உன்னை பூந்தொட்டியால் செய்ய நினைச்சா நீ பூந்தொட்டி தான். உன்னை தண்ணி கூஜாவா செய்ய நினைச்சா நீ தண்ணி கூஜா தான். உன்னை அரிசி போடுகிற குதிலா செய்ய நினைச்சானா அரிசி போடுற குதில் தான். அது சொல்ல முடியாது. இதை இப்படி செய் அப்படி செய் என்று சொல்ல முடியாதையா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பவர்களை நான் ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது. கைவத்தோட சொல்லலாமா? ஹalleluya. அவர் கேட்டாலும் பதிலும் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அங்க இருக்கிற பிரச்சனையே அதான். ஆமென். சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுன்னா அது பாட்டுல குலைச்சிட்டே இருக்க வேண்டியதான். குலைச்சே செத்து போயிடும். நீ ஆண்டவரை பார்த்து ஒய் லார்ட் அப்படின்னா அவர் ஒரு நாட்டு போடுவார் சேர்த்து. ஒய் நாட். ஆமென். ஹalleluya. அவர் ஒரு நாட் போடுவார். ஒய் லார்ட் அப்படின்னு அவர் சொல்வார். ஒய் நாட். ஆமென். ஏன் செய்யக்கூடாதுடா? நீ என் கையில களிமண். ஆமென். ஹalleluya. நீ உன்னை குறித்து ரொம்ப நினைக்காத, நீ ரொம்ப படிச்சவன் நினைக்காத, நீ சொத்துக்காரன் நினைக்காத. ஆமென். நான் ரொம்ப புகழ் பெற்றவன் நினைக்காதே, நான் அப்படி அந்த குடும்பத்தை சார்ந்தவன் நினைக்காதே. நீ என்னுடைய கரத்திலே களிமண். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் எனக்கு சொன்னதான் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார். ஏன் கேட்க முடியுமா? ஆமென். கேட்க முடியாது. ஆமென். நடராஜ முதலியாருடைய அவருடைய பிரதர் எல்லாம் மரித்த பொழுது அவர் ஒரு பாட்டு பாடினார். ஏன் என்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். ஏன் என்று கேட்க உரிமை கிடையாதப்பா, ஆனா எதையும் தாங்கும் ஒரு இருதயத்தை மட்டும் எனக்கு தாரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏன் என்று கேட்க முடியாது. ஆமென். ஏன் இந்த பொம்பளையோட என்ன ஃபிட்டப் பண்ணி நீ கேட்க முடியாது. ஏன் இந்த ஆம்பளையோட ஃபிட்டப் பண்ணி நீ கேட்க முடியாது. ஏன் என்னை சென்னையில வைத்திருக்கிறது கேட்க முடியாது. ஆமென். ஏன் இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தீர் கேட்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏன் இந்த வக்கத்த குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கிறேனே, அப்படிதானா? விஜிபி குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், மன்மோகன் சிங் குடும்பத்தில் பிறந்திருக்கலாமே. அப்படி கேட்க முடியாது. எந்த குடும்பத்தில் பிறந்தாயோ, எத்தனை பேரோடு பிறந்தாயோ, எந்த சூழ்நிலையில் பிறந்தாயோ, எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, இதெல்லாம் தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கைவத்தோட அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு காரியத்தை மட்டும் அறிந்து கொள், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய இன்டெகிரிட்டி, பிரைஸ் தி லார்ட், உடைய உண்மை, உடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அதை தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ தேவன் கர்த்தர் வைத்த இடத்திலே நீ உண்மையாய் அவரை தேடுவாயானால், அவருக்கு பிரியமாய் நடப்பாயானால், அவரை பிரியப்படுத்துவாயானால், ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் ஜீவிப்பாயானால், கடவுள் கொடுக்கப்பட்ட வேலைகள் மற்ற பொறுப்புகளிலே நீ உண்மையாய் இருப்பாயானால், நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமாக இருக்கிறார். கைவத்தோட அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. எதுவும் கேட்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். இந்த எபனேசர் பிறந்த உடனே அவன் பிறக்க போறதும் தெரியும், அவன் சாக போறது யாருக்கு தெரியும்? நல்லா தெரியும். ஆமென். நமக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோம், அவன் ஸ்தோத்திரம். ஆனா டெத் டே கர்த்தர் நமக்கு சொல்லாம வச்சிருக்காரு. ஏன் சொல்லாம வச்சிருக்காரு? நிம்மதியா வாழறதுக்கு தான் சொல்லாம வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya.
டெத் டே சொல்லி இருந்தா அந்த பூமி தாங்காது. அப்படிதானா? தோத்திரம். இப்ப கர்த்தர் வாசல்ல நின்னு நீங்க எல்லாம் போறப்ப கையில ஒரு சீட்டு தர்றார். மகனே மகளே, காலை சாப்பாடு மத்தியானம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் காப்பி குடிச்சிட்டு 6 மணிக்கு நான் கொடுத்த சீட்டை திறந்து பாரு, உனக்கு டெத் டே அதுல எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னா இவன் பொறுக்காது. படியில ஏறப்பே சிலவன் திறந்து பார்ப்பான். அப்படிதானா? டிசம்பர் 3ஆம் தேதி அங்கே விழுந்தே செத்து போயிடுவான். ஏனென்றால் எதுக்கு சொல்றேன்னு சொன்னால், நீ சொன்னா தாங்க மாட்டீர்கள். டீச்சர்ல சில காரியத்தை கேட்டா அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் சொன்னா தாங்க மாட்டீங்கப்பா, அதான் கர்த்தர் காரியத்தை சொல்லாம வச்சிருக்கார். அதனால சில ஆட்கள் பாருங்க, எங்கேயாவது ஒரு தீர்க்கதரிசி எவனா சொன்னா போதும், ஏதாவது ஒரு பொம்பளை தீர்க்கதரிசனம் சொன்னா போதும், உடனே கையில 500 ரூபாய் 1000 ரூபாய் கொண்டு போய் முழங்கால் போட்டு முக்காடு போட்டு குலுக்கிக்கிட்டே என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? நான் சொல்லுவேன், கர்த்தர் ஜனவரி 2ஆம் தேதி உயிர் போன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? யோசித்து பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய விருப்பப்படி நடந்தால் தேவ சித்தம் உன் வாழ்க்கையிலே குறுக்கிடும். கைவத்தாலே சொல்லலாமா? இந்த வேத வசனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிப்பாடு இல்லை. கைவத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றான்னு போய் ஊர் ஊரா அலையாத. ஆமென். யார்ட்டையும் போய் தலையை நீட்டாத. உனக்கு ஒரு பொறுப்புள்ள மேய்ப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார், பொறுப்புள்ள சபையை தந்திருக்கிறார். இந்த சபை இவ்வளவு தூரம் வளர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையோடு எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை அவர் கையிலே தந்து இந்த சபையை வளர்த்து வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உனக்காக பரிந்து பேசுகிற நல்ல மேய்ப்பன், திறப்பின் வாய் நிற்கிறவர். ஆமென். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன நினைச்சிருக்கிறார் அதுதான் நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா அது மத்தியில அந்த 2வது குறிப்பில் ஒன்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். என்ன என்றால், அவர் தப்பு செய்ய மாட்டார் என்ற விசுவாசம் உனக்கு தேவை. God will never commit a mistake. Praise the Lord. Hallelujah. தேவன் ஒருபோது தப்பு செய்ய மாட்டார். ஆமென். நீ நினைக்கலாம் கர்த்தர் இதுல தப்பு செஞ்சிட்டார். இல்ல, கர்த்தர் ஒருபோது தப்பு செய்யவே மாட்டார். ஆமென். அவர் சொல்லி திருத்துகிறவர் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டார். ஆனால் எதையும் செய்வார். ஆமென். நாம் கேள்வி கேட்க முடியாது, ஆனால் அவர் தப்பு செய்ய மாட்டார். கைவதோட அல்ல சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓ glory to God. என்னுடைய அப்பா தான் எங்கள் குடும்பத்தில் முதலாவது ரட்சிக்கப்பட்டது. எங்களுடைய தாத்தா இந்துவாக இருந்தார். அவர் இந்துவாக இருந்து முதலாவது பெயர் கிறிஸ்தவர் ஆனது எங்களுடைய தாத்தா தான். என்னுடைய தாத்தா எல்லாம் ஹெட்மாஸ்டர் வாத்தியாராக இருந்தவர். என்னுடைய பாட்டியெல்லாம் வாத்தியாராக இருந்த டீச்சர் அம்மாவாக இருந்தவர்கள். ஆமே. எங்களுடைய அப்பா வாத்தியார் இருந்தார், எங்கள் சித்தப்பா வாத்தியார், எங்கள் அத்தெல்லாம் டீச்சராக இருந்தவர்கள். ஆசிரியர் குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். முதலாவது ரட்சிக்கப்பட்டது எங்கள் அப்பா முரடனாக இருந்தவர். எங்கள் அத்தை தான் கடைசியாக 93 வயதிலே சென்னையிலே மாதவரத்திலே அவர்கள் அவருடைய மகள் வீட்டில் இறந்தார்கள். எனக்கு எங்கள் அப்பா சாகிறப்ப எனக்கு 1 வயது. அவர்கள் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவார்கள். உங்க அப்பா வாழ்க்கையை பார்த்து தான் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நடந்தது என்ன? அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்த பொழுது அவர் நல்ல வாத்தியார், நல்ல ஒரு வசனத்தை பிரசங்கிக்கிறவர், நல்ல ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர், ஆண்டிதாஸ் என்று சொல்லி அந்த நாட்களே எல்லாராலும் அறியப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தவர் பாருங்கள், 7ஆம் வயதிலே ஆண்டவர் சொன்னார் ஒரு நாளிலே, இன்னும் 40 நாளுக்குள்ளாக நான் உன்னை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார். இன்னும் 40 நாளுக்குள்ளாக. அப்பொழுது அதுக்கு உடனே தன்னுடைய பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டார். பாஸ்டர் வயசுல சிறுசானாலும் சிறியவர் என்றாலும் அவரை கூப்பிட்டு சொல்லிட்டார். சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவை அழைத்து, உடன் பிறந்தவரை அழைத்து சொன்னார், நான் தேவனுடைய ராஜ்யம் போகிறேன், ஆகவே நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த நேரம் வந்தது. அவர் என்னை எனக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, முந்தின நாள் எங்க அப்பா சாகிறார். அவருடைய கையிலே கொடுத்தார்கள். அவர் ஆசீர்வதித்து எபனேசர் சத்திய வாசகம் என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் பொருத்தனின் பிள்ளையாக நான் பிறந்தேன், ஆகவே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தில் எபனேசர் சத்திய வாசகம் என்று பெயர் வைக்க சொன்னார். அவை பெயர் கையிலே அது சொல்லிவிட்டு எல்லாரையும் ஆசீர்வதித்தார், கண்களை மூடினார். அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிந்தது. ஆமென். அது மட்டுமல்ல, அவர் இறந்து கொஞ்ச நாளிலே என்னுடைய சித்தப்பா இறந்தார். அவர் ஒரு டீச்சராக இருந்தவர். கல்யாணமாகி 4 வருஷம் 2 பிள்ளைகளை விட்டு அவர் இறந்தார். அவர் இருந்த கொஞ்ச நாளிலே எங்க அப்பாவுடைய அக்கா ஒருத்தர் இறந்தார்கள். அவர் இருந்த கொஞ்ச நாளிலே எங்க மாமா ஒருத்தர் இறந்தார். தெருவிலே சண்டை போடுவர்கள் சொல்வார்களாம், சாமிநாதன் குடும்பம் போனது போல போய்விடும் என்று அவர்கள் சொன்னார்கள். தோத்திரம். அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மிகுந்த வேதனைக்குள்ளாக என் குடும்பம் சென்றது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஓ glory to God. ஆண்டவர் தப்பு செய்து விட்டாரா? ஆமென். இத்தனை பேரும் வாலிபத்தில் இறந்தார்களே, தெருவுக்கு ஒரு பாட்டும் பழமொழியாக ஆனோமே, ஆண்டவர் எல்லாம் எடுத்ததினாலே தப்பு செய்து விட்டாரா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யோசித்து பாருங்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒரிசாவிலே ஊழியம் செய்தார். அவர் மரித்த பிற்பாடு தான் அப்படிப்பட்ட ஒருவர் ஊழியம் செய்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். அவருடைய 2 பிள்ளைகளையுமே ஆமென் அந்த ஜீப்பிலே வேதனையோடு இருந்த பொழுது, ஆமென், எரிந்து கொண்டிருக்கிற சூடு தாங்க முடியாமல் வெளிவந்த பிள்ளைகளையும்
ஈரமில்லாத நெஞ்சுடையவர்கள் ஆமென் அந்த பிள்ளைகளை தூக்கி அந்த ஜீப்பில் எரியிற ஜீப்பில் போட்டு 3 பேரையும் சுட்டெரித்தார்கள். ஆமென். தேவன் அவரை வெளிநாட்டிலிருந்து அமெரிக்க தேசத்திலிருந்து கொண்டு வந்து அந்த ஒரிசாவிலே ஊழியம் செய்ய வைத்து கடைசியில் இப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க அவர் ஆமென் வழி நடத்தினாரே, அப்படிப்பட்ட பாதைக்குள் கொண்டு சென்றாரே. நான் கேட்கிறேன், ஆண்டவர் தப்பு செய்து விட்டாரா? ஆமென் ஆமென் சொல்ல முடியுமா? இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமீபத்தில் நடந்த ஒரிசா கலவரத்திலே அசெம்பிளிஸ் கார்டு ஊழியக்காரன் ஆமென் பயங்கரம் ஆமென் புருஷன் முன்பதாகவே மனைவியை கற்பழித்து அவன் கண்ணு முன்பதாகவே அந்த போதகரை கட்டி உயிரோடு கூட எரித்தார்கள். ஐயா, எரித்தார்கள். நான் சொல்கிறேன், தேவன் தப்பு செய்து விட்டாரா? இல்லை இல்லை இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எதையும் செய்வார். நான் ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் தப்பு செய்ய மாட்டார் என்ற விசுவாசம் உனக்குள்ளாக அணித்தரமாக இந்த காலை நேரத்திலே வருவதாக. Glory to God. ஆமென் ஸ்தோத்திரம். இதெல்லாம் தாண்டி வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? ஆமென் குறித்துக் கொள்ளுங்க. அப்படி தேவன் அனுமதிக்கிற யாவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கைவதலையில சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரோமர் 8:20 நமக்கு நன்றாக தெரியும். முதலாவது நான் என்ன சொன்னேன்? நம்முடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சை செய்கிறார். இரண்டாவதாக நம் வாழ்க்கையில் அவர் எதையும் செய்வார், நாம் கேள்வி கேட்க முடியாது, அவர் தப்பு செய்ய மாட்டார். மூன்றாவதாக அவர் செய்து எல்லாவரும் நன்மையாக செய்து முடிப்பார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் இப்படி இருக்கிறதாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கைவைத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். All things works together for good to them that love God. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும், அப்படிதானா? அந்த சகலம்ங்கிற வார்த்தையை நான் சகலம்னு சொன்னா கொஞ்சம் விளங்க மாட்டேன், கொஞ்சம் இழுத்து சொன்னா நல்லா இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்வார். ஆமென். நன்மையாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். அப்போ தீமை நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ஆமென். ஆதியாகமம் 50:20 நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்கிறான், ஆமென், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஆமென் அதை எப்படி முடிய பண்ணினாராம்? நன்மையாக முடிய பண்ணினார். கரத்தை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்ப எந்த சந்தர்ப்பம் யாக்கோபு இறந்து விட்டான், இப்பொழுது சகோதரர்கள் நினைக்கிறார்கள் யோசேப்பு நம்மை பழி வாங்குவான் என்று எண்ணினார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில யோசேப்பு எல்லாரையும் வரிசையாக நிற்க வைக்கிறான். யார? ரூபன்ல இருந்து பென்யமீன் வரைக்கும் வரிசையா நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த பக்கம் யோசேப்பு நிற்கிறான். அவன் கையை நீட்டி சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். கொஞ்சம் பாலிஷா சொல்றான். இவங்க தீமை தான் செஞ்சாங்க, காட்டி கொடுத்தாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, பகைச்சாங்க, பொறாமப்பட்டாங்க, எல்லாம் செய்தார்கள். முகத்துக்கு முகம் பேசுறதுனால கொஞ்சம் பாலிஷா சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்படி சொல்லிவிட்டு கையை எங்க காட்டுறான் தெரியுமா? பரலோகத்திற்கு நேராக காட்டுகிறான். கைவத்தால சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீ எப்பொழுதும் மனுஷனையே குறை சொல்லாத. அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், எங்க மாமா இப்படி பண்ணிட்டான், என் ஆபீசர் இப்படி பண்ணிட்டான், இதை இவர் இப்படி பண்ணிட்டான். இந்த கையை மட்டும் நீங்கள் எப்பொழுதும் மனுஷனை காட்டாதபடிக்கு உங்களுடைய கை எங்க உயரட்டும் என்றால் கர்த்தருக்கு நேராக உயரட்டும். நான் விசுவாசித்திருக்கிற, நான் ஏற்றுக்கொண்ட, என்னை அழைத்த, என்னை ரட்சித்த, என்னை அபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், அந்த மனிதர்கள் எல்லாம் தீமை செய்தாலும் நான் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் எனக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார் என்ற விசுவாசம் உனக்கு தேவை. கைவத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், மனிதன் உனக்கு என்ன தீமை செய்தாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். உனக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய சகோதரனோ, உடன் பிறந்தவனோ, தகப்பனோ, தாயோ, ஆமென், உன்னுடைய நண்பனோ, உன் அதிகாரியோ, யார் உனக்கு தீமை செய்தாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். 1977 அக்டோபர் மாதம் ஸ்ரீலங்காவில் இருந்து பாஸ்டர் தங்கையா ஒரு தந்தி கொடுத்தார் நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு. பாஸ்டர் ஜெயராஜுக்கு அந்த தந்தி வந்தது. இந்த தந்தி என்ன சொல்லப்பட்டது? சேவ் அவர் லைஃப்ஸ். என கலவரம், எங்களுடைய உயிர் போக போகிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஆமென் ஒரு தந்தி வந்தது. உடனடியாக கமிட்டி கூடினார்கள், அவரை வரவழைத்தார்கள். பாஸ்டர் ஜெயராஜ் என் கையில் பணத்தை கொடுத்து, அவங்க திருச்சியில் இருக்காங்க, யா திருச்சியில் வந்து இறங்குறாங்க, நீங்க போய் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்னை அனுப்பினார். கையில் பணத்தை எடுத்துக்கொண்டு நான் போனேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அங்கே நீ வாழ முடியாது. தங்களுடைய பொருட்கள், தங்களுடைய கார், தங்களுடைய வீடு, தங்களுடைய வாகனம், தங்களுடைய சொத்து, துணிமணி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் அவரவர் உடுத்துவதற்கு ஒரு சூட்கேஸ், ஒரு துணி, ஒரு சின்ன சின்ன சூட்கேஸ் தான் கொண்டு வந்தேன். நேரம் முதலாவது நான் பார்த்தது நான் தான்.
கொண்டு வந்து என் வீட்டில் தான் வைத்திருந்தேன். வீடு கிடைக்கும் மட்டும் எங்க வீட்டில் தான் இருந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய முகத்திலே என்ன எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால், அந்நிய தேசம் தமிழ் பேசினாலும் 4 வாலிப பிள்ளைகள், ஊழியம், எப்படி எதிர்காலம் இருக்க போகிறது, பிள்ளைகளுடைய திருமணம், வாழ்க்கை, படிப்பு, இது எல்லாம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் இழந்து ஆமென் இப்பொழுது வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இந்திய மண்ணிலே கால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்தார்கள், ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். சுருக்கமாய் சொல்கிறேன். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறம் அவர் அசெம்பிளி சார்டு இருந்து வெளியேறி தனியாக ஊழியத்தை செய்தார். இன்றைக்கு சொல்ல போனால் கர்த்தர் அந்த 4 பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கைவத்தோட சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பூத்தது டட்லி, அதுக்கப்புறம் சாந்தி, அதுக்கப்புறம் ரூத், அதுக்கப்புறம் பாஸ்டர் பால் தங்கை, இந்த 4 பேரும், இந்த 4 பேரும் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறார்கள். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டட்லி தனியா மதுரை சபை கிட்டத்தட்ட 1 கோடிக்கு ஆலயத்தை கட்டி ஆமென் கிட்டத்தட்ட 2000 பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். போன மாதத்திலே அங்கே நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆமென். அதுபோல பெங்களூரிலே பால் தங்கியா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே 10 ஆராதனை நடக்கிறது. எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அவருடைய 2 பெண்கள் பிள்ளைகளும் ஊழியரை திருமணம் பண்ணி 2 பேரும் இன்றைக்கு 4 பேர் ஊழியத்தில் இருக்கிறார்கள். என்னெல்லாம் இழந்தார்களோ அது எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு பின் திரும்பி பார்த்து சொல்ல முடியும், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையாக எல்லாவற்றையும் முடிய பண்ணினார். கைவத்தோட சொல்லலாமா? Glory to God. Hallelujah. பேதுரு அதை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் சொல்கிறான், நீங்கள் அவரை சிலுவையில் ஆணி அடித்து கொண்டீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனோ எப்படி யோசேப்பு சொன்னானோ அப்படியே ஆமென் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான், நீங்கள் அவரை சிலுவையில் ஆணி அடித்துக் கொண்டீர்கள். அதே பொருள் என்ன? ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் அவரை கட்டினீர்கள், அவரை நியாயம் தீர்த்தீர்கள், அவருடைய தலையிலே குட்டினீர்கள், முட்கிரீடம் சூட்டினீர்கள், முகத்திலே துப்பினீர்கள், வாரினால் அடித்தீர்கள். ஆமென். அவருடைய சிலுவையை சுமக்க வைத்தீர்கள், அவரை கல்வாரி மலைக்கு கொண்டு போனீர்கள், படுக்க வைத்தீர்கள், ஆணி அடித்தீர்கள், குழியிலே தூக்கி போட்டீர்கள், அவரை கேலி பண்ணினீர்கள், எல்லாரையும் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொன்னீர்கள். அவரை குழியை தோண்டினீர்கள், புதைத்தீர்கள், கல்லை வைத்தீர்கள், புத்தரை வைத்தீர்கள். ஆமென். எக்காலம் விட்டு சிரித்தீர்கள், சாத்தானும் சிரித்தான், ரோம அரசாங்கம், யூத தலைவர் எல்லாம் சிரித்தார்கள். 1 நாள் 2 நாள் ஆனது, 3ஆம் நாளிலே தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். ஐயா, oh glory to God. Hallelujah. Amen. மனுஷன் இதெல்லாம் உனக்கு செய்யலாம், படுத்தலாம். ஆமென். உனக்கு இல்லாத பெயரை சொல்லலாம், உனக்கு குழி தோண்டலாம். ஆமென். அதிலே அவன் வெற்றி கொண்டது போல உன்னை எக்காலமிட்டு சிரிக்கலாம். ஆனால் மறந்து போகாதே, உனக்கு ஒரு 3ஆம் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறார். ஆமென். நான் இதை பிரசங்கம் பண்ணும் பொழுது உனக்குள்ளாக சொல்லிக்கொள், I have a 3rd day in my life. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு 3ஆம் நாள் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது சொல்லி முடிச்சிடறேன், விளக்கம் விரும்பவில்லை. இவ்வுலக வாழ்வு கொஞ்ச காலம். ஆமென். இனி வரும் உலகம் நமக்கு நித்திய வாழ்வு. அதை நினைத்தால் இக்காலத்து பாடுகள் ஒரு பொருட்டாக தெரியாது. கைவதலையில சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவ்வுலகம் நமக்கு நித்தியம் அல்ல, பரலோகம் தான் நமக்கு நித்தியம். அதை நாம் மனதில் வைப்போம். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கைவதோட அல்ல சொல்லலாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை கொண்டு வரும். ஓ glory to God. அந்த பரலோக வாழ்க்கையை நினைத்தால் ஆமென் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக ஆமென் பாடுபடலாம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நிந்தை அனுபவிக்கலாம். இது கொஞ்ச காலம் தான், ஆனால் நித்தியமாக யுகா யுகமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் என்றென்றைக்கு வாழ போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தான் பேதுரு தன் நிருபத்தை எழுதி முடிக்கும் பொழுது எழுதுகிறான், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உபத்திரவத்திற்கு போற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 4 சத்தியத்தை மனதில் வைத்துக்கொள். ஆமென். நீ அதை வெளியில் அழிந்து வெளியே வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீ கேள்வியோடு வந்தாய், கர்த்தர் உனக்கு பதில் சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், என் விசுவாசத்தை தேவன் பரீட்சை செய்கிறார். 2வது நீ மனதில் வைக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஆமென், என் வாழ்க்கையில் அவர் எதையும் செய்வார், நான் கேள்வி கேட்க முடியாது, ஆனால் அவர் தப்பு செய்ய மாட்டார். 3வதாக தேவன் அனுமதிக்கிற யாவும்
நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்து முடிப்பார். நாலாவதாக, இவ்வுலக வாழ்வு நித்தியம் அல்ல, பரலோக வாழ்வு தான் நித்தியம். அதை மனதில் வைத்துக் கொண்டால் இக்காலத்து பாடுகள் ஒரு பொருட்டாக தெரியாது. அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். கண்களை மூட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நான் பார்ப்போமாக. Glory to God. Hallelujah. Oh, glory to God. Oh, glory to God. Oh, எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சரியான விசுவாசத்தின் பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக போராட்டத்தினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சோர்வுகளை எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள், அந்த 3ஆம் நாள், அந்த உயிர் தெழுதலின் நாள் ஒன்று நமக்கு உண்டு. நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுகிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே நாம் அடித்து கொன்று அவரை அடக்கிவிட்டோம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த பொழுது எப்படி 3ஆவது நாளிலே ஆண்டவர் கல்லறை திறக்கும்படி வெளிவந்தாரோ, அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கட்டுகளிலிருந்து நீங்கள் வெளியவர்கள் வரக்கூடிய ஒரு சுதந்திரத்தின் நாள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிற நாள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த விடுதலையின் நாளுக்கு நீங்கள் காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொன்னை போல மீட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பிராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். பிராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவசித்தம் நிறைவேற, தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 1999வது வருஷம் என்று நினைக்கிறேன், நாங்கள் அந்த ஊழியக்காரரை பார்க்கும்படி அவருடைய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது அவருடைய சரீரத்தில் இருந்த வேதனையில் அவர் சொன்ன வார்த்தை, என்னை எதுக்கு இன்னும் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு, நான் யாருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் ஓடி முடிச்சுட்டேனே, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் என்னை எடுத்துட வேண்டியதானேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை எழும்பி நடக்க பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட ஹல்லேலூயா 20 ஆண்டுகளுக்கிட்ட ஆண்டவர் அவரை பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதபடி, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கும்போது எப்படி ஒரு கம்பீரமான ஒரு சத்தம், அன்னைக்கு பேசக்கூட முடியாதபடிக்கு, கையை அசைக்க முடியாதபடிக்கு ஹல்லேலூயா படுத்த படுக்கையாக இருந்ததை நான் கண்ணார கண்டிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி அவர் அழுகிறத நான் கண்டேன். ஹல்லேலூயா. ஏன் வாழணும்னு ஆண்டவர் அவரை திரும்பவும் எழுந்திருக்க பண்ணி ஹல்லேலூயா பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காலங்களிலும் நமக்கு சோதனை இல்லை, எல்லா காலங்களிலும் நமக்கு போராட்டம் இல்லை, எல்லா சகல பிரஸ்தாபத்துக்கும் ஒரு எல்லையை கண்டேன் என்று சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உபத்திரவங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு, உங்களுடைய போராட்டங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம்
சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்றபடி தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தந்து, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல உயர்வை தந்து, அல்லேலூயா, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அல்லேலூயா குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்து கிடப்பார்கள். நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அல்லேலூயா, உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாதே தகப்பனே. ஆண்டவரே, உலக மனுஷனுடைய வார்த்தையை அல்ல ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்ல தேவனுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக தேவன் எங்களை கொண்டு போகிற அந்த தேவ சித்தத்தின் பாதையிலே எங்களை ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அனுபவ ரீதியாய் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே அந்த தாசன் மூலமாய் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்தீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டான சகலவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.